அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைக்கி மினி பேட்ஸில் நம்ம பார்க்க போகிறது பெருமாளின் 5 நிலைகள். பெருமாள் மொத்தம் 5 நிலைகளில் நமக்கு சேவை சாதிச்சுட்டுருக்கார். அது என்னன்னு பார்க்கலாம். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த 5 நிலைகளில் எம்பெருமான் நமக்கு சேவை சாதிச்சிட்ருக்கான். ஒன்று பரம். பரமபதம் சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம். ஸ்ரீ வைகுண்டத்தில் வைகுண்டநாதனாக ஸ்ரீமன் நாராயணனாக நமக்கு சேவை சாதிச்சுருக்கான். ரெண்டாவது வியூகம் அப்படின்னு சொல்கிறது பார்க்கடல். இந்த பார்க்கடல் இருக்கக்கூடிய பெருமாள், இந்த ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் இந்த வியூகம் சொல்லக்கூடியது. இங்கே தான் பார்க்கடல் கடைஞ்ச இடம், இதுக்கு வியூகம்னு பேர். மூணாவது விபவம். விபவம்னா ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நிருசிம்மனாகவும் வராகனாகவும் அவதாரம் பண்ணினான். இதுக்கு வியூகம்னு பேர். அந்த விபவாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபவம். நாலாவது அந்தர்யாமி அப்படின்றது, நமக்குள்ளேயே பெருமாள் இருக்கான் இல்லையா. நம்ம சாட்சிபூதமாக நாம் ஒவ்வொரு க்ஷணமும் என்னென்ன பண்ணுறன்றத அவன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இதுக்கு அந்தர்யாமியாக நமக்குள்ளே இருக்கான்றது அர்த்தம். அஞ்சாவது அர்ச்சை. அர்ச்சைனா கோவில்களில் இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி இல்லையா. இந்த 5 நிலைகளில் எம்பெருமான் இருக்கான். இந்த 5 நிலைகளில் நாம் சேவிக்கக்கூடிய ஒரே ஒன்று அர்ச்சைன்னு மட்டும்தான். மீதி 4 நம்ம சேவிக்க முடியுமான்னா, பரம் சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை சேவிக்க முடியும் நாம் மோட்சம் பெற்று போனதுக்கப்புறமா. வியூகம் சொல்லக்கூடியது பார்க்கடல், அதை நம்மளால் சேவிக்க முடியாது. ஏன்னா இங்கிருந்து நேராக மோட்சத்துக்கு வைகுண்டத்துக்கு போயிடுறோம். மூணாவது விபவம். இந்த ராமாவதாரத்திலேயோ கிருஷ்ணாவதாரத்திலேயோ நாம் இருந்து அவனை சேவிச்சிருந்தோம்னா இன்றைக்கி இந்த நேரத்தில் நாம் இதை பற்றி பேச வேண்டிய விசேஷம் இருக்காது. ஸோ அதுவும் நம்மளால் சேவிக்க முடியலை. நாலாவது அந்தர்யாமின்னு சொல்லக்கூடியது, அதாவது நமக்குள் இருக்கிற பெருமாளை சேவிக்க முடியும்னா முடியும். அதுக்கு யோகாபியாசங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது நமக்கு தெரியாது. அதனால் அது முனிவர்களும் யோகிகள் மட்டும் அனுபவிக்கக்கூடியது அந்தர்யாமி. ஆக கடைசியாக இருக்கக்கூடியது இந்த அர்ச்சைன்னு சொல்லக்கூடியது. இந்த அர்ச்சாமூர்த்தியாக பல க்ஷேத்திரங்களில் எம்பெருமான் திவ்ய தேசங்களாகவும் அபிமான ஸ்தலங்களாகவும் அவனுடைய திவ்ய க்ஷேத்திரங்களாகவும் இருந்து கொண்டு நமக்கு சேவை சாதிக்கிறான். அந்த க்ஷேத்திரத்துக்கு சென்று நாம் அவனை அனுபவிப்பதே சிரேஷ்டமான ஒன்று. நிறைய பேர் கேட்குறா, கோவிலுக்கு எதுக்கு போகணுன்னு கேட்குறா. இது ஒரு முக்கியமான காரணம் எம்பெருமானை சேவிப்பதற்கு. ஏன்னா இவனுடைய 5 நிலைகளில் ஒரு நிலையான இந்த அர்ச்சாரூபத்தை சேவிப்பது தான் நமக்கு கிடைக்கப்பெற்ற பாக்கியம். அந்த பாக்கியத்தை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா.